வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவில் நம்ம கடக லக்னத்திற்கு சனி பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கோம். அதாவது 2025 மார்ச் 29 நடக்கக்கூடிய சனி பயிற்சிக்காக ஒரு முன்னோட்ட பதிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம லக்னத்தில் சனியினுடைய நட்சத்திரமான பூசம் இருக்கு. நம்ம லக்னத்துல இருந்து 5ஆம் இடமான விருச்சிக ராசியில சனியினுடைய நட்சத்திரமான அனுஷம் இருக்கு. நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடமான மீன ராசியில உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்ப 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் நம்ம சுய சிந்தனை, ஆரோக்கியம், தோற்றம், நிறம், குணம், நம்முடைய ஆசைகள், பாசம், நேசம், குழந்தைகள், குதூகலம், என்டர்டெயின்மெண்ட்டு, கலைகள், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, சினிமா மற்றும் ஒரு விளையாட்டு பயிற்சி, வேத பாராயணம், இஷ்ட தெய்வம், இத்தனையும் 5ஆம் இடம் சொல்லுது. 9ஆம் இடம் ஆன்மீகம், பூர்வீகம், தந்தை வர்க்கம், குலதெய்வம், வெளிநாடு தொடர்பு, மேல் படிப்பு, அந்நிய நபர் பழக்க வழக்கம், இத்தனையும் சொல்லுது. அப்போ இந்த 1, 5, 9 தான் சனியினுடைய பொட்டன்ஷியல். நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கணும், அந்த சனி எப்பேற்பட்ட தொடர்புகள் வச்சிருக்காரு, எந்தெந்த பாவ தொடர்புகளாக விளங்குறாரு, எந்தெந்த பாவத்தை இயக்கக்கூடிய இயக்குனராக வர்றாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா இதை சார்ந்து அவர் நல்ல ஆற்றலையோ கெட்ட ஆற்றலையோ வெளிப்படுத்துவார். இதுதான் நம்ம ஜோதிடத்தை அணுகக்கூடிய முறை. அதே நேரத்தில் பாவம்ங்கிறத கரெக்டாக பார்க்கணும்னா நம்ம லக்னத்தில் 30 டிகிரியில் நம்ம லக்ன புள்ளி எதுன்னு தெரிஞ்சாதான் அந்த பாவத்தை பார்க்க முடியும். இப்போ பொதுவாக உங்களுக்கு சனி கும்பத்தில் வந்த உடனே அட்டமி சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜென்ரலாக சொல்கிறோம். ஆனால் அக்யூரஸியாக எப்போ வேலை செய்யும்னா, உங்களுக்கு 8ஆம் பாவமான கும்பராசியில் எந்த புள்ளியில் 8ஆம் பாவம் தொடங்குகிறதுன்னு உங்கள் ஜனன ஜாதகப்படி நீங்கள் நிர்ணயம் பண்ணி வச்சுக்கணும். அந்த புள்ளியை தொடும்போது மட்டும்தான் அட்டமி சனியாக அப்போ அது இயங்க ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பூச நட்சத்திரம் ஒரு 4ஆம் பாவத்தில் உங்களுக்கு லக்னம் அமையுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 9 புள்ளி கடகராசியில், அதில் புனர்பூச 4ல் ஆரம்பிக்குது. பூச 4ன்னா 5ஆவது புள்ளி உங்களுக்கு கடக லக்னத்தினுடைய தொடக்கம். உங்களுக்கு லக்ன தொடக்கமே அங்கே தான். அப்போ அந்த 5ஆவது புள்ளி கும்பராசியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 2 பாதம், அதே மாதிரி சதயத்தில் 3 பாதம் எடுத்துக்கணும். அந்த சதயம் 3ஆம் பாதத்தில் தான் சனி என்ட்ராகும்போது தான் உண்மையிலேயே உங்களுக்கு 8ஆம் இடத்துக்குள்ள சனி வர்றாருன்னு அர்த்தம். அது வரைக்கும் சனி போயிட்டு ராசி மாறினா கூட 7ஆம் ராசியில் இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். இந்த அளவுக்கு நீங்கள் புரிதலை ஏற்படுத்திட்டீங்கன்னா அதனுடைய தாக்கங்களை நீங்கள் மாறுதல்களை கண்காணிக்க முடியும். நல்லா அதை நாம் எப்படி பயன்படுத்தலாங்கிறத நிர்ணயிக்க முடியும். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்போ 9ஆம் இடத்துக்கு மார்ச் மாதம் போகிறார். இந்த மார்ச் 2025 வர்ற சனி உண்மையிலேயே 9ஆவது புள்ளி நமக்கு எதுன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் புனர்பூச 4ல் லக்னம் அமைஞ்சிருந்தா மட்டும்தான் எடுத்த உடனே அது புரட்டாதி 4ஆம் பாதத்துக்குள்ள அவர் டச் பண்ணும்போது 9ல் 8லேருந்து சனி விடுபட்டு 9க்கு போயிட்டாருன்னு எடுத்துக்க முடியும். அல்லது பூசத்தில் எத்தனை புள்ளி தள்ளி இருந்தாலும் அத்தனை புள்ளி வரைக்கும் மீன ராசியில் தள்ளி போனா தான் 8லேருந்து விடுபட்டாருன்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். அது இல்லாமல் நாம் ராசி மாறினதை வச்சு கணக்கு எடுக்கக்கூடாது. இதுதான் தனி மனித ஜாதகத்துக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ உலகியல் ஜாதகம்னா நீங்கள் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோம். உலகியல் ஜாதகத்துக்கு லக்னம் எது? மேஷம் தான் லக்னம். இப்போ 11ல் இருக்கிற சனி 12க்கு போகிறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு 4, 8, 12 அழிவு ஸ்தானம், ஆகாத ஸ்தானம். அதனால் இயற்கை சீற்றங்கள், நீரினால் வரக்கூடிய பிரச்சனைகள், மழையினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் அசம்பாவிதங்கள். 12ஆம் இடங்கிறது எதை குறிக்குது? நமக்கு நிறைய ஹெவி லாஸ் ஆகிறத குறிக்குது. 4, 8, 12 கெட்ட பாவங்கள். அப்படி எடுத்துக்கணும். இப்போ நம்ம லக்னத்துக்கு அவர் என்ன செய்வார்னா நம்ம சிந்தனைக்கும், நம்முடைய கலைகளுக்கும், நம்முடைய ஆன்மீக உணர்வுக்கும், நம்முடைய ஒரு பாக்கியத்துக்கும் நன்மை செய்வார். பூர்வ புண்ணியம் பாக்கியம் அப்படிங்கிறதுக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உத்திரட்டாதி 1ஆம் பாகத்தில் சனி வரக்கூடிய காலகட்டம். இப்போ மார்ச்சில் பூரட்டாதியில் போகிறாரு அப்படின்னா
அவர் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் உத்திரட்டாதிக்கு வருவார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மறுபடியும் வந்து நல்ல பாக்கியத்தினுடைய அம்சத்தை வேலை செய்வார். அதாவது சனி ஆயுள்காரகன் என்று சொல்லுகிறோம். நம்ம லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லுகிறோம். இப்ப நம்ம ஜனன ஜாதகப்படி அந்த புள்ளி 8ஆம் இடத்தினுடைய புள்ளிங்கிறதுல நட்சத்திரம் வரும், உபநட்சத்திரமும் வரும். அந்த உபநட்சத்திரத்தை நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நீங்க உங்களுடைய பர்த் டைமு, பர்த் பிளேஸ் எல்லாம் வச்சு கணிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அந்த 8ஆம் பாவ புள்ளியில உபநட்சத்திரம் தான் உங்களுடைய ஆயுளை வந்து உங்களை ஆயுளுடைய தன்மையை வந்து குறிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து சனி வந்து பொதுவாக ஆயுள் காரகன். ஆனா நமக்கு ஒரு கிரகம் ஆயுள் ஸ்தானத்தை டெவலப் பண்றதுக்குன்னு இருக்கும். அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சி அந்த கிரகத்தினுடைய பலம் என்னவோ அதுதான் நமக்கு ஆயுளை கொடுக்கும். அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரங்கள் தான் நமக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும். அது சனியாகவே வந்தால் நம்மளுடைய அந்த இது வந்து ஆக்டிவேஷன் அதிகமாகும். அதே நேரத்தில் சனி திசையே நடக்கணும். இப்போ ஒரு கோச்சாரத்தில் சனி பயிற்சி வந்துருச்சு அப்படின்றதுனால அது மட்டும் தனியாக இயங்கி நமக்கு எல்லா பலன்களும் கொடுத்துறாரு. நமக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகப்படி நம்ம பிறந்த நேரத்திலிருந்து கணிச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற திசாபுத்தி அந்தர சூட்சுமத்தில் சனி வந்தால் மட்டுமே, சனி இருந்தால் மட்டுமே நம்ம சனியை பார்க்கணும். அது இல்லாதப்ப நீங்க சனியை பார்த்து பிரயோஜனம் இல்லை. சனி இத்தனாம் இடத்துக்கு வந்துருச்சு, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் இந்த 2.5 வருஷ காலத்துல அதனுடைய 3 நட்சத்திரத்துல போகுது. அப்ப நம்ம லக்ன புள்ளிக்கும் இந்த 8ஆம் பாவ புள்ளி எங்க தொடுதோ அப்பதான் அந்த 8ஆம் பாவத்தினுடைய பிரஷரை அது கொடுக்கும். அதுவும் தன்னுடைய திசாபுத்தி அந்தர சூட்சும காலங்கள்ல மட்டும்தான் நம்ம அதனுடைய எஃபெக்டை கொடுக்கும். அதனால இந்த 8ஆம் இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து பெருசா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே நேரத்துல நமக்கு சனி வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை கெடுக்க போகுதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. எதை எப்படி இருந்தாலும் 12 பாவ உபநட்சத்திரங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்தையும் திசாபுத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கிறது ஈஸியா தீர்மானம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சனியே வந்து 2, 6, 10 தொடர்புல இருக்கலாம். உங்க ஜனன ஜாதகத்துல திசையும் நடத்தலாம். அப்படி நடக்கிறவங்களுக்கு வந்து தொழில் பலத்தை எச்சா கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி தான் கொடுத்துட்டு இருப்பார். அப்படிப்பட்டவர் கோச்சாரத்துல ஒரு இடம் ஸ்தானம் மாறி 8ல வந்ததுனால மட்டும் நம்மளை கெடுத்துட மாட்டார். 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா சில தடைகளையும் தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான். அதுல வந்து அந்த 8ஆம் இடத்துல இருந்து நமக்கு அவர் என்னவா வேலை செய்யறாரு, நமக்கு அவர் யாரு, நமக்கு அவர் தொழில் கிரக அதிபதியா, தொழில் ஸ்தானத்துக்கு உண்டானவரா, அல்லது 8, 12 என்ற கெட்ட ஸ்தானத்துக்கு உண்டானவரான்னு தெரியாம நம்ம அதை எடுக்க முடியாது. அப்போ உங்க ஜனனஜாதத்தை கால்குலேட் பண்ணி 8, 12க்கு அதிகாரியாக இருந்தால் மட்டும் அவர் நமக்கு தீமை செய்வார். அது எப்ப அந்த திசாபுத்தி அந்தர சூட்சும காலகங்களை மட்டும்தான் செய்வார். இப்ப நம்முடைய லக்னத்துக்கு 4ஆம் இடமான துலாம் கெட்ட ஸ்தானம், 8ஆம் இடமான கும்பம் கெட்ட ஸ்தானம், 12ஆம் இடமான மிதுனம் கெட்ட ஸ்தானம். இந்த 4, 8, 12ல கிரகங்கள் தான் நம்மளுக்கு பாதிப்பை தரும். அதனால 4ஆம் இடத்துல சனி வரும்போதும் 8ஆம் இடத்துல இப்ப சனி வந்து உங்களுக்கு விலக போகுது. 12ஆம் இடத்துல சனி வரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த ப்ரெஷரை கொடுக்கும். அதுவும் நம்ம ஜனன ஜாதகப்படி புள்ளி எதுவோ 8ஆம் பாவ புள்ளி எந்த நட்சத்திரத்துல எந்த டிகிரியில் ஆரம்பிக்குதோ அந்த டிகிரியை தொடும்போது மட்டும்தான் அந்த காலகட்டத்துல மட்டும் ஒரு அவஸ்தையை கொடுப்பாரோ ஒழிய எல்லா நேரத்திலையும் சனியால் நமக்கு பாதிப்பு வருவதில்லை. இந்த முன்னோட்டத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து ஜோதிடத்தை அணுகுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.